எப்ப இருந்து ஆரம்பிக்குது இந்த மசூது சேர காலம்? நம்ம காலில் காலுறையோ அல்லது அந்த சொக்ஸை அணிஞ்ச நேரத்தில் இருந்தா இல்ல. எப்போ உங்களுக்கு உது முறியுதோ, இப்ப நீங்க அணியறீங்க உதாரணமாக காலையில, உங்களுக்கு உது முறியுது. எப்ப உது முறியுது? அசருக்கு. இப்ப அசருக்கு தான் நீங்க உது செய்ய போறீங்க, அப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்ப இருந்து உங்களுக்கு என்னது? ஒரு நாள். அப்ப இருந்து ஒரு நாள் நினைட்டீங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ். இதுல இந்த விஷயத்துல இமாம் இடத்துல கருத்து முரண்பாடு இருக்கிறது. இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு சரியான செய்தி. அந்த எப்ப ஆரம்பிக்கிறதுங்கிறது சில அறிஞர்கள் சொல்லாங்க நம்ம அணிஞ்சதுல இருந்து. ஆனா சில அறிஞர் சொல்லாங்க இல்ல, எப்ப அவருக்கு உது முறியுதோ. அல்லாஹு ஆலம். இதுதான் சரியானது. இதைத்தான் நான் சரியான கருத்தாக சொல்கிறேன். இதை பல அறிஞர்கள் இந்த கருத்தை கூறுகிறார்கள். இதை அணியக்கூடிய, இதை தடவக்கூடிய முறையை பற்றி உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது, எந்த விஷயங்கள் உதுவை முறிக்குமோ, மன்னிக்கவும், இந்த மசூது செய்வது எப்ப முடிவடைகிறது அப்படி என்று சொன்னால் கால எல்லை முடிந்தால். அதே போல ஜனாபத், குளிப்பு கடமை வந்துட்டா. அதே போன்று நீங்கள் கழட்டி விட்டால், நீங்க கழட்டிக்கிட்டீங்க உங்களுடைய அணிந்த அந்த காலுறைய அல்லது சொக்ஸை கழட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, முடிந்து விட்டது. திரும்ப என்ன செய்யணும்? நீங்க உது செய்து அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? திரும்ப அணியணும். அப்ப இந்த மூணு விஷயம் மூணுல ஒன்று நடந்தால் உங்களுடைய அந்த காலுறை மீது மசூது செய்வது என்கிற சட்டம் முடிந்துவிடும். ஒன்று என்னது? கால எல்லை. கால எல்லை என்ன? ஊர்வாசிக்கு ஒரு நாள் முறிதவும், ஒரு பகல் முறிதவும், பிரயாணிக்கு 3 பகலும் 3 இரவும். ரெண்டாவது என்ன? ஜனாபத், குளிப்பு கடமை வந்து விட்டது. அப்ப நீங்க கழட்டித்தான் ஆகணும். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? அதுக்கு பிறகு நீங்க அதை போட்டு கொண்டு இருக்க முடியாது. கழட்டி ஒது செஞ்சு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க வேணுமென்றால் ஒது செய்து விட்டு என்ன செய்யலாம்? உங்களுடைய காலுறையை அணியலாம், சொக்ஸை அணியலாம். மூன்றாவது, நீங்க கழட்டி விட்டால் அப்போதும் உங்களுக்கு என்ன செய்து விடும்? முடிந்துவிடும். உங்களுடைய அந்த மசூது செய்யக்கூடிய அந்த சட்டம் முடிந்துவிடும். இப்ப விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது காலுறை மீது வல்ல சொக்ஸு மீது மசூது செய்வதற்கு அனுமதி இருக்குது. இதை அனுமதிப்பதற்கு நாம் ஆதாரங்களை சொன்னோம். இதை இது மீது மசூது செய்யற நிபந்தனை என்ன? உதுவோட நீங்க அதை அணிந்திருக்கணும். உதுவோட அதை அணிந்திருக்க வேண்டும். மசூது செய்யற பகுதி எது? மசூது செய்யற பகுதி காலுடைய மேல் பகுதி. அதுல 2 கை, வலது கையினால் வலது காலுடைய மேல் பகுதியையும், இடது கையினால் இடது காலுடைய மேல் பகுதியையும். அளவு எவ்வளவு? ஊர்வாசிக்கு ஒரு நாளும் ஒரு இரவும், பிரயாணிக்கு 3 நாளும் 3 இரவும். நாம் இத மசூது செய்வது அந்த சட்டத்தை எப்போது அது நாம் இழந்து விடுவோம், எப்போது அது பாத்திலாகிவிடும் என்கிற மசூது செய்கிற சட்டம் 3இல் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால். ஒன்று, எங்களுடைய அந்த சொல்லப்பட்ட கால எல்லை முடிந்து விட்டால், அல்லது குளிப்பு கடமை வந்து விட்டால், அல்லது நாம் அதை கலட்டினால். இன்ஷா அல்லாஹ் இதுதான் காலுறை மற்றும் சொக்ஸில் மசூது செய்வதா பற்றிய சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க வழங்கியிருப்பீங்க உங்களுடைய தேவைகள் வரும்போது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க எப்படின்னா, ஏதாவது தேவை வந்தா தான் போடணும், இது நமக்கு நோய் இருக்கிறது, அது குளிராக இருக்கிறது, அப்படியாக இருந்தால் தான் நாம் என்ன செய்யணும்? போடணும். அப்படி இல்ல, ஊர்ல இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? போட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்வாசிக்கு ஒரு பகலும் ஒரு இரவுன்னு சொல்லிட்டாங்க. ஊர்வாசி என்றால் பொதுவாக எல்லாரும், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, அவருக்கு நோய் இருந்தால்தான், குளிர்காலத்தில் மட்டும்தான், தேவை இருந்தால்தான் அப்படின்னா வரல. அதே மாதிரி பிரயாணத்திலையும் உங்களுக்கு தேவை இருந்துக்கோ இல்லையோ, பிரயாணத்தில் போற நீங்க உங்களுக்கு 3 நாட்கள் உங்களுக்கு அதை விரும்பினா செய்யுங்க, விரும்பாட்டி விடுங்க. ஆனால் செய்தால் அவருக்கு அனுமதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் விளங்கியிருப்பீங்க. இந்த விஷயத்திலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றலாம். இது மூலமாக எங்களுக்கு மார்க்கம் எங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துறதுக்காக இப்படி இந்த மார்க்கம் எங்களுக்கு இதை அனுமதித்திருக்கிறது.